ஸ்ருதி மித்ரா. எடுத்தோன்னே டிஸ்டர்பன்ஸ் ஒரு நிமிஷம். நீ டாய் எடுத்து விளையாடு, அதுக்கிட்டே விளையாடு, அம்மா வந்துடுறேன், என்ன விளையாடிட்டே வந்துடுறேன். சரி. ஸோ ஐ எம் ஸ்ருதி மித்ரா. இப்போது வரைக்கும் இந்த சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இதை அப்லோட் பண்ணும்போது இந்த சேனலுக்கு ஒரு பேர் வச்சுருப்பேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஸ்ருதி மித்ரா அவாய்ட் பண்ணிவிடு. ஆல்ரெடி வீட்டில் சும்மா இருக்கேன், பிள்ளைய பார்த்துட்ருக்கேன், வேலைக்கு போகல இப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்பாவும் அம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இப்போ யூடியூப்பில் வேறு வீடியோ போட போகிறேன், நான் அப்பா பேரை பாப்பறப்பான்னு சொல்லினா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவாய்ட் பண்ணி பேசிக்கலி டாக்டர் பை ப்ரொஃபஷன் அண்ட் இப்போ ஃபுல் டைம் ரொம்ப ஹாப்பியான மதராகவும் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கேன். இருக்கமே இல்லை, நடத்து. யூடியூப்பில் ஏன் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சுனாக்கா, இப்போ எப்படி நமக்கு ஒரு சாரீ பொட்டிக்கு ஆரம்பிச்சிடலாம், இல்லைனாக்கா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு ஒரு சமையல் அவுட்லெட் ஆரம்பிச்சிடலாம், இல்லைனாக்கா நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப் ஆரம்பிக்கலாம், அப்படிலாம் இப்போ எப்படி தோணுதோ, ஒரு 2010லலாம் ப்ரொஃபஷனை விட்டுட்டு யூடியூபே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனாக மாறின டைம்லேருந்து நாங்கள் இந்த யூடியூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போத்துலேருந்து நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஏன் நம்மளும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பையே நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அது யாரும் நாங்கள் முழுசாக செய்யவே இல்லை. ஸோ அவுட் ஆஃப் அந்த கம்ஃபர்ட்டெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது ஐ ஃபீல் லைக் ஏன் நம்ம சீரியஸாகவே அதை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஒரு யூடியூப் சேனல் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் எல்லாம் யூடியூபராக இருந்தேன்னா செருப்பு பிஞ்சிருக்குன்னு தெரியும். இப்போ உனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினப்பு. என்னென்ன கதை சொல்கிறேன். யூடியூப்பில் கண்டென்ட் போடுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனாவோ இல்லை கேமரா முன்னாடி நின்று பேசுறதோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஐ கேன் பி கன்சிஸ்டண்ட்டாக இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு கூட எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த காலத்துலேருந்து நாங்கள் ஒரு பெப்சி உமாவாவோ இல்லை இங்கிலீஷ் கண்டினியூஸாக பேசும்போது ஒரு பிபிசி நியூஸ் ரீடராகவோ இல்லை சன் டிவி நியூஸ் ரீடராகவோ இல்லை சமைக்கும் போது ஒரு சமையல் ஹோஸ்டாகவோ எங்களை நாங்களே நினச்சி எவ்ரிடே கண்டென்ட் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ எனக்கு இப்போது இந்த ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணணும், அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சியா. 10 வீடியோ போட்டால் பெரிய விஷயம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆர்ப்பாட்டமோ விளம்பரமோ இல்லை இந்த ஆணவத்தில் பேசிட்டு அலையாத, சரியா? அதில் என்ன கண்டென்ட் போடலாம் நான் யோசிச்சும் போது பீயிங் அ டாக்டர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் கட்டாயமாக போடுவேன் நான். அதை தாண்டி வேறு என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சும் போது உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இப்போ கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதை நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ், என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு வேறு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேறு மாதிரி கருத்துக்கள் இருந்தது. எல்லோரும் கருத்து சொல்கிறாங்க, ஏன் நம்மளோட கருத்தை அப்பப்போ பதிவு வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் இவங்கக்கிட்ட மட்டும் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் அண்ட் கருத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லாமோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆக்சுவலி உன் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? இப்போது வெரி டிப்ரெஸிங்மா, வெரி வெரி டிப்ரெஸிங். ஸோ இந்த மெடிக்கல் கண்டென்ட்டு எல்லாத்துலேயும் கருத்து சொல்கிற கண்டென்ட்டு அதை தவிர்த்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சும் போது நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனில் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே ஓமனில் வந்து இங்கேயும் நான் வேலை பார்த்தேன் நான். அண்ட் அங்கேருந்து என்னோடய ஜேர்னி எப்படி மாறிச்சு, என்னோடய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குது, என் க்ரோத் எப்படி இருக்குது, ஒரே பாட்டில் நான் கலெக்டர் ஆனனா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அப்பப்போ சொல்லலான்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டும் இதில் போஸ்ட் பண்ணலான்னு இப்போதைக்கு யோசிச்சுட்டு தர விடலை. எல்லார்கிட்டையும் புலம்பி தீர்த்தாச்சு. ChatGPTயும் ஜெமினியை கூட விடலை. இப்போது பப்ளிக் ஃபோரமில் வந்து புலம்ப போகிறேன். அதான் அண்ட் சேனல் பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. ஏன் இந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்ல. இந்த சேனலை பார்க்குறனால உங்களுக்கு ஒரு நல்ல அறிவோ இல்லை ஒரு எம்பரிங்காவோ இல்லை பாசிட்டிவாவோ இல்லை ரொம்ப பிரேவாவோ என்னென்ன மாதிரியாவோ இப்படி எதுவுமே ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எப்படி நான் சாப்பிடும் போது இல்லை சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு தேவையில்லாத கண்டென்ட்டை பார்க்கலாம், தேவையில்லாத யூடியூப் சேனலை பார்க்கலான்னு எனக்கு தோணுது, டைம் பாஸ் பண்ணணும்னு தோணுது. அந்த மாதிரி இந்த சேனலையும் டைம் பாஸ்க்கு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கூடிய விரைவில் அது இன்ட்ரெஸ்டிங்காக கூட மாறலாம். ஸோ ஹோப் ஃபார் ஆல் குட். பாய். வேறு புது வீடியோஸில் கண்டென்ட்ஸில் பார்க்கலாம். டாடா, பாய். இப்படி உண்மையை சொன்னதுக்காக வாழ்த்துக்கள்.